துணியாலையாவில் இருந்து தான் வரைக்கும் இருக்கிற எல்லா எல்லைகளில் இருக்கிற மனிதர்களை எண்ணுவதற்கு அவன் ஜனங்களை அனுப்பினானா. அவங்களும் போனாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிப்பு வந்துச்சு. அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிக்கிறேன். நல்லா கவனிக்கணும். 3வது வசனத்தை வாசிங்க. இந்த படைக்கு தளபதினு ஒண்ணு இருப்பாரு. இருக்கிறாரு ஐயா. படைக்கு தளபதினு ஒருத்தர் இருப்பாரு. நம்ம இந்தியாவில் கூட படைகள் இருக்கு. அதுக்குன்னு ஒரு தளபதி இருப்பார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய படைகளுக்கெல்லாம் தளபதி யோவாப். யோவாப் கிட்ட ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? ஒரு ஏவுதலை கொடுக்கிறாரு. யோவாப், நீ தான் படை தளபதி. உங்ககிட்ட தான் தாவீது என்ன பண்ண போறான்? கூப்பிட்டு பேச போறான். நீ இது நம்ம ஆண்டவருக்கு இது பிடிக்காதுன்னு என்ன பண்ண? நீ அவனுக்கு சொல்லு. அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். யோவாப் கர்த்தருடைய ஜனங்களை இப்போது இருக்கிறத காட்டிலும் 100 துணையாக வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவருடைய சேவகர்கள் அல்லவா? என் ஆண்டவர் அவர்களை ஏன் விசாரிக்கணும்? இஸ்ரவேலின் மேல குற்றம் உண்டாக நினைப்பிக்கலாமா? நீங்க இஸ்ரவேல் மேல ஒரு குற்றம் வந்துருமே, இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் பாதிப்பை உருவாக்குமே. ராஜா, இதை நீங்க செய்யக்கூடாதுன்னு யோவாப் வந்து தடுக்கிறாரு. யோவாப்ப பார்த்து சொல்றாரு, டேய், நான் சொல்றத மட்டும் தான் செய்யுது உன் வேலை. நான் என்ன சொல்லணும் போய் செய்யி அப்படின்னு போயிட்டு என்ன சொல்றான்? வேற வழி இல்லையே. தாவீது சொல்லிட்டாரு, நான் போய் என்னன்னு எண்ணிட்டு வராரு. எண்ணின்னு வருகிற சமயத்துல ஒரு உருவிய பட்டையை கொண்ட ஒரு தேவதூதன், ஒருவேளை தேவனுடைய தாசனாகிய ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. நீ சாத்தான் வார்த்தைக்கு செவி கொடுத்த படியினால உன்னை நான் சும்மா விட மாட்டேன். 3 பிரச்சனையோ உன் வாழ்க்கையில முன்னாடி வைக்கிறேன். எதனா ஒண்ணு என்ன பண்ணுங்க, நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். என்ன பண்ணணும்? அது என்ன தெரியுமா? 3 வருஷம் பஞ்சம். எத்தனை வருஷம் பஞ்சம்? என்னன்னு பஞ்சம் என்னது? எதுக்கெல்லாம் பஞ்சம்? சாப்பாடு, தண்ணி, வருமானம் எதுவுமே வாழ்க்கையில இருக்காது. எத்தனை வருஷம் இருப்பீங்க? 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம உங்களால உயிர் வாழ முடியுமா? 4 நாளே அப்படியே எலும்பு தோலுமா இருக்கிறோம் நம்ம. அப்படிதானே? ஒண்ணு இல்ல, ஒரு 4 நாள் ஜுரம் அடிச்சு படத்துக்கு வந்தாக்கா அப்படி எலும்பு தோல் மாதிரி இருப்பது. இல்லை, உடம்பு சரியில்லை, உடம்புலாம் சரியில்லாம போயிடுச்சு, அப்படியே ஆயிடுவோம். ஐயா, ஒருவேளை 3 வருஷம் வருஷத்துக்கு 365 நாள் 3 வருஷம் உனக்கு பஞ்சம் வேணுமா? டாக்டர் சொல்ற இன்னும் சரி 3 வருஷம்னா 3 மாசம் இந்த எதிரி இருக்கிறான்ல, அவனை துரத்தி வெட்டுவான். உன்னால முடிஞ்ச வரைக்கும் நீ ஓடி போய் என்ன பண்ணிக்கணும்? தப்பிச்சுக்கணும். 3 மாசம்